ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவித்துவக்கோடு மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று கேரளால இருக்கு. இங்க எழுதியிருக்கும் பெருமாளோட திருநாமம் உய்யவந்த பெருமாள். தாயார் வித்துவக்கோட்டு வள்ளி. இன்னொரு திருநாமம் பத்மபாணி தாயார். பெருமாள் நின்ற கோலம். அம்பரீஷ மகாராஜாக்கு தான் இங்க காட்சி கொடுத்தார். குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். துவாபர யுகத்துல பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது இங்க தங்கி இங்க ஒரு கோவில் கட்டணும்னு கட்டியிருக்கா. அதாவது இந்த இடத்தோட அழகுல மயங்கி அவ இந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். இந்த இடத்துக்கு முன்னாடி இருந்த பேரு நான்குமூர்த்தி திருத்தலம். மகாபாரத போருக்கு பின்னாடி பஞ்சபாண்டவர்கள் இங்க தங்கிய போது இங்க இருந்த ரிஷிகள் அவளுக்கு இந்த தலத்தோட புராணம் சொல்லியிருக்காரு. அந்த புராணம் அம்பரீஷ சரித்திரம். அம்பரீஷனால எழுந்தருள பண்ணப்பட்ட 4 மூர்த்திகளையே பஞ்சபாண்டவர்கள் புனருத்தாரணம் செய்தனர். நடுவில் இருக்கும் விஷ்ணுவ தர்மபுத்திரனும், மேற்கே இருப்பவரே அர்ஜுனனும், இடதுபுறம் இருப்பவரே பீமனும், வலதுபுறம் இருப்பவரே நகுல சகாதேவனும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இந்த திவ்ய தேசத்துல அம்பரீஷ ராஜா தவம் புரிந்திருக்கான். அம்பரீஷன் எப்பவுமே பகவானிடம் மட்டுமே எதுவுமே வேண்டுவான். ஒரு நாள் பெருமாள் இவனை பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்காக ஐராவதம் என்ற யானை மேல வரார், இந்திரானா வடிவம் கொண்டு. அப்ப இவரை கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு. அப்போ அம்பரீஷர் சொல்றார், இல்ல எனக்கு பரமபுருஷனான எம்பெருமான்கிட்ட மட்டும்தான் எதுவானாலும் நான் கேட்பேன், வேற யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். பெருமாளுக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம். அப்ப தன்னை காமிச்சு கொடுத்துக்கிறார், தான் யாருன்றத. உனக்கு இப்ப என்ன வேணும்ன்றத சொல்லு அப்படின்னு. அப்போ அம்பரீஷன் சொல்றார், எனக்கு 4 வியூக மூர்த்திகளா உங்களை பார்க்கணும். அதாவது வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன்ற வடிவில பார்க்கணும் அப்படின்றார். அதுக்கேத்த மாதிரி பெருமாளும் அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க இங்க 4 மூர்த்திகளா காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் இங்க 4 மூர்த்திகளாக இன்னைக்கும் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அர்ஜுனனால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிரதான விக்கிரகம் தான் உய்யவந்த பெருமாள். நம்ம இந்த கோவில் பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது அந்த சுவர்கள்ல அழகான ஓவியங்களை பார்ப்போம். கண்ணனோட லீலைகளை எக்ஸ்பிளைன் பண்ற ஓவியங்கள். குச்சேலன்ட்ட ஆசையா அவல் வாங்கினது, கண்ணன் பூதனை கொன்னது, காளிங்க நர்த்தனம், குவலாய பீடத்தை கொன்ற காட்சி, கீதா உபதேசம்னு இந்த மாதிரி அப்படியே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஒரு சித்திரங்களும். இந்த திவ்ய தேசம் பாரத புழை என்ற ஆத்தோட கரையில இருக்கு. குலசேகர ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்திற்கு ஒரு பதிகத்தையே சமர்ப்பிச்சிருக்கார். அதுல ஒரு பாசுரத்துல அவர் பெருமாளை நம்ம எப்படி அவனே கதின்னு இருக்கணும்ன்றத விளக்கி சொல்லியிருக்கார். ஒரு கப்பல்ல ஒரு கொடிமரம் இருந்திருக்கு. அந்த கொடிமரத்துல ஒரு பறவை உட்காந்துருக்கு. அந்த பறவை ஏன் நம்ம இங்கேயே உட்காந்துருக்கோம், நமக்கு என்ன வேற இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடிமரத்தை விட்டு போயிடுறது. போனா அதுக்கு எங்கேயுமே கரையே கண்ணில் படல, கால் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை, எங்க பார்த்தாலும் தண்ணி. அதனால அதுக்கு பயம் வந்துடுது. ஸோ பயந்துட்டு அது என்ன பண்ற, திருப்பி அந்த கப்பல் கிட்டே வந்துடுறது. கப்பல்ல அந்த கொடிமரத்து மேலேயே உட்காந்துடுறது. அதுல குலசேகர சொல்றார், உன்னோட திருவடிகளை விட்டு எங்கும் திரிந்தேன், புகலிடம் கிட்டாமல் மீண்டும் உன் திருவடிகளே விழுந்தேன் அப்படின்றார். இப்ப நம்மளுக்கு இதுல நமக்கு என்ன தெரியறதுன்னாக்கா, நம்ம பெருமாளையே தான் புகலிடமா நினைச்சு வாழணும் அப்படி